ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய சிம்பிள் கோலம். இதுதான் என்னோடய பூஜை ரூம். நான் மேக்ஸிமம் பூஜை ரூமில் வந்து எல்லா படங்களுமே வச்சுருப்பேன். எனக்கு சாமி கும்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் எனக்கு பிடிச்ச எல்லா சாமி படமும் வச்சுருப்பேன். இதுதான் என்னோடய சிம்பிளான பூஜை ரூம். 3 விளக்கு மட்டும்தான் இப்போ ஏற்றுறேன். குத்து விளக்கு இருக்குது, அதை கரெக்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் இப்போதைக்கு சிம்பிளாக 3 விளக்கு மட்டும் ஏற்றுவேன். வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்த்து விளக்கை க்ளீன் பண்ணி நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு பூஜை போட கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் இடையிலே பூஜையும் விட்டுட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் நான் அவ்வளோ ரசித்து எந்திரிச்சு ஃபஸ்ட்டு எந்திரிக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே எந்திரிச்சு அது நல்லா பண்ணும்போது நல்ல பலன் கிடச்சது. இடையில வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியல. வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கேற்றவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது திரும்ப கண்ணடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி அடிபட்டு வந்திருக்கேன். அதனால் சரி, இடையிலே பூஜை பண்ணாமல் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. திரும்ப இந்த மாதிரி பூஜையை ஆரம்பிப்போம், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்மளோட வேலையை கரெக்டாக பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் பூஜை ஆரம்பிக்கிறேன். சின்னதாக பூஜையை முடிச்சாச்சு. பத்தி சூடம் எல்லாம் காமிச்சு என்னோடய மன திருப்திக்கு தகுந்த மாதிரி நான் கும்பிட்ருக்கேன். பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, அதுவும் இந்த காலங்காத்தால் 4:30 to 5:30 கேட்குறது ரொம்ப சக்தி வாய்ந்து இருக்கும்.